ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வீட்டிலே எப்படி 2 ஈஸியான மெத்தடில் வாஷி டேப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு இல்லை வாஷி டேப் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லைன் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணி அந்த அளவுக்கு லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? இதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு வயலட் கலர் ஸ்கெட்சில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு கலர் பென் அப்படி இல்லைனா கலர் ஸ்கெட்சில் கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டிசைன். செகண்ட் ஒன்க்கு வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்சில் ஷேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ரோஸ் கலர் ஸ்டிக் பெனில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணி அதையும் ஷேட் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஒன்க்கு எல்லோ கலர் ஸ்கெட்சில் ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் கலர் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ கிளிட்டர் பென் இது. நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனில் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அந்த ஜிக்ஸாக் லைன் வந்து நல்லா போல்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 லைனுக்கும் நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் தேர்ட் டிசைன். ஃபோர்த் ஒன் வந்து டபுள் கலர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆரஞ்ச் கலரில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே ஷேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மீதி இருக்கு இல்லையா அந்த பார்ட்டில் வந்து எல்லோ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் திரும்ப ஒரு ஆரஞ்ச் கலர் பெனில் டார்க் ஆரஞ்ச் பெனில் இந்த மாதிரி டாட்ஸ் இல்லை டைமண்ட் ஷேப்பில் அங்கங்கே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் 4 டிசைன்ஸ். இப்போது இதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப் வச்சு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி இந்த எல்லா டிசைன் மேலேயும் இந்த டேப் வச்சு கவர் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பெரிய டேப் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. சின்ன டேப் நார்மல் செல்லோ டேப் இருக்கும் இல்லையா குட்டியாக, ஸோ அதை வச்சுமே ஒட்டிக்கலாம். இதுதான் ஃபுல்லாக ஒட்டிட்டு இப்போ சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு 2 டிசைனுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தடும் அடுத்த இருக்க டிசைனுக்கு செகண்ட் மெத்தடும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போது இந்த டேப்பை இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது திரும்ப நம்ம டிரான்ஸ்பரண்ட் டேப் எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப்பை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 சைடும் நம்மளுக்கு ஸ்டிக்கி சைடு இருக்கிற மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் மாதிரி. ஸோ நம்மளுக்கு அந்த அப் சைட்லேயும் ஒட்டுறது இருக்கணும், பாட்டம் சைட்லேயும் ஒட்டுறது இருக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அளவு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா அந்த டேப்பை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸோ பெருசாக இருந்துச்சுன்னா டேப்பை கொஞ்சம் தாண்டி வெளியில் எக்ஸ்ட்ராஸ் மாதிரி தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக இருந்துச்சுன்னா அதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதை எடுத்து அப்படியே இந்த மாதிரி ஒட்டிடலாம். இன்னொன்றையும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இருக்கு இல்லையா அதை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு அட்டை மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு அதை இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜாயின் பண்ணி. இதை ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போது இதை எடுத்து நம்ம அப்படியே இதில் ரோல் பண்ணிக்க போகிறோம். இதை ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொன்றையும் எடுத்து இது கூட ஜாயின் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 ரோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேப் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ட்ரா பண்ணி இது கூட அட்டாச் பண்ணி ஒட்டிக்கலாம்.
அதான் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் இந்த டேப்பையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். செகண்ட் மெத்தடும் பண்ணிவிட்டு இது நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். ஸோ இந்த 2 டேப்பும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மெத்தட்க்கு இப்போ மீதி 2 டிசைன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதோடைய ஃப்ரண்ட் சைடில் ஆல்ரெடி டிரான்ஸ்பரண்ட் டேப் நம்ம ஒட்டியிருக்கோம். இதோடைய பேக் சைட்லையும் இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட் டேப் ஒட்ட போகிறோம். அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த டிசைனை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு பண்ண மாதிரி ஒரு டேப் ரோல் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த டேப் எடுத்துகிட்டு திருப்பி வச்சுட்டு ஃபெவிஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ ஃபெவிஸ்டிக் வந்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி நம்ம நல்லா இந்த ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே இந்த டேப் ரோல் மேலே இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறோம். இப்போது நெக்ஸ்ட் ஒன்னையும் எடுத்து அதே மாதிரி ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அது கூட ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். செகண்ட் மெத்தட் பண்ணும்போது இந்த டேப் ரோல் மேலேயும் நீங்கள் ஒரு வாட்டி டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து ஒட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். எதையும் நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் டிசைன்ஸ் ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டிசைன்ஸும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுதான், இந்த மெத்தடும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம செஞ்சுருக்க இந்த 2 மெத்தடுமே நார்மல் டேப் மாதிரியே நம்ம அப்படியே பீல் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது செகண்ட் மெத்தடில் பண்ணது. இப்போது ஃபர்ஸ்ட் மெத்தடில் பண்ணதும் ஒட்டி காமிக்கிறேன். ஸோ இந்த 2 ஈஸியான ஐடியாஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.